நிறைய புலாவ் வகைகளை பார்த்துருப்போம். இன்றைக்கி உருளைக்கிழங்கும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற பச்சை பட்டாணியும் வச்சு இன்றைக்கி ஒரு புலாவ் ரெசிபி. இது ஒரு வித்தியாசமான சுவையோடு இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ப்ரெஷர் குக்கர்லேயே இதை சுலபமாகவும் செஞ்சிடலாம். இதுக்கு நான் ஒரு கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்து இதை கழுவிட்டு இதை நான் 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ ப்ரெஷர் குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய், இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 ஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் பொரிய விட்டுட்டு 2 வெங்காயத்தை நறுக்கி இதையும் வதக்கிட்டு இதோடு வதங்கும் போதே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 தக்காளியை நறுக்கி சேர்த்துருக்கேன். தக்காளி பாதி குழைய வெந்ததுக்கப்புறமா மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, இதோட கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டுருக்கேன். நான் இதோட நான் கிச்சன் கிங் மசாலாவும் ஒரு 1/2 ஸ்பூன் நான் சேர்த்துட்டுருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ 4 உருளைக்கிழங்கு தோல் சீவி நறுக்கின்றிருக்கேன். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பச்சை பட்டாணியும் 1/2 கப் அளவுக்கு சேர்த்து எல்லாத்தையும் வதக்கி விட்டு காய்க்கு தேவையான உப்பு தான் நான் முதல்ல போட்டேன். நான் இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் 1 கப் அரிசிக்கு நான் 1.25 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஊற வச்ச அரிசியை இந்த தண்ணியை வடிச்சிட்டு இது சேர்த்து இந்த அரிசிக்கு தேவையான உப்பையும் சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணணும். மீடியமான ஒரு ஹீட்டில் நம்ம 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்தோன்னாக்க நமக்கு சுவையான இந்த ஆலு மட்டர் புலாவ் நமக்கு கிடைச்சிடும். நமக்கு மேலாக கொத்தமல்லி, புதினாவை தூவி விட்டுட்டு நான் பொரிச்ச பிரெட்டு துண்டங்களையும் சேர்த்துருக்கேன். புலாவ் ரெடி.